அகத்தியரின் சீடர்களில் ஒருவரான ரோமச முனிவர் சிவபெருமானை நேரில் தரிசிக்கவும் அதன் மூலம் முக்தி அடைய வேண்டும் என்றும் எனவும் விரும்பினார். இதற்காக தனது குருவான அகத்தியரிடம் வழி கேட்டார். அதற்கு பதிலளித்த அகத்தியர், தாமிரபரணி ஆற்றில் 9 தாமரை மலர்களை மிதக்கவிடு. அந்த 9 மலர்களும் எந்த இடத்தில் கரை ஒதுங்குகின்றதோ அந்த இடங்களில் சங்கு மூலம் நீராடு. தாமரைகள் ஒதுங்கிய இடத்தில் நவகிரகங்களின் வரிசையில் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து சிவனை வழிபட்டால் சிவபெருமானின் காட்சி கிடைக்கும், முக்தியும் கிடைக்கும் என்றார். அகத்தியர் சொன்னபடியே 9 தாமரை மலர்களை தாமிரபரணி ஆற்றில் மிதக்கவிட்டு அவைகள் கரை ஒதுங்கிய இடங்களில் நீராடி ரோமச முனிவர் முக்தி பெற்றதாக சொல்லப்படுகிறது. அவர் உருவாக்கிய இந்த 9 சிவாலயங்களே நவகைலாயங்கள் என அழைக்கப்படுகின்றன. அவை முறையே பாபநாசநாதர் கோவில், சேரன்மாதேவி கைலாசநாதர் கோவில், கோடகநல்லூர் கைலாசநாதர் கோவில், குன்னத்தூர் கோத பரமேஸ்வரர் கோவில், முரப்பநாடு கைலாசநாதர் கோவில், சேவைகுண்டம் கைலாசநாதர் கோவில், தெந்திருப்பேரை கைலாசநாதர் கோவில், ராஜபதி கைலாசநாதர் கோவில், சேர்ந்தபூமங்கலம் கைலாசநாதர் கோவில்,